எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஒரு புது கண்ட்ரிக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன். எங்கே நம்ம போகிறோன்னா கொரேஷியாங்கிற யூரோப்பில் இருக்கிற ஒரு குட்டி கண்ட்ரி தான். பட் ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக பீச்சஸ் அண்ட் பியூட்டிஃபுல் சீனரி, நேச்சர் அண்ட் அங்கே ஃபுட் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கொரேஷியா ஒரு சின்ன நாடு தான், பட் ஆனால் அதில் இருக்கிற பியூட்டியே ரொம்ப தனி. கொரேஷியா பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால தான் நாங்கள் நிறைய ட்ரோன் ஷாட்ஸ் எடுக்க போகிறோம். ட்ரோனுக்கு லைசன்ஸ்லாம் வாங்கியிருக்கோம் அந்த கவர்மெண்ட் கிட்டேருந்து. அண்ட் நிறைய வீடியோஸ்லாம் எடுத்து உங்களை நான் காமிக்க போகிறேன். எங்களோட சேர்ந்து வாங்க. ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் கொரேஷியா. கொரேஷியா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கண்ட்ரி, சவுத் ஈஸ்ட் யூரோப்பில் இருக்குது. அண்ட் அது ஏட்ரியாட்டிக் சி அந்த சீயோட பார்டரில் இந்த கண்ட்ரி இருக்கிறதுனால அதனுடைய தண்ணி கலர்ஸ் அண்ட் நேச்சர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுதான் நான் உங்களுக்கு இன்றைக்கி காமிக்க போகிறேன். அண்ட் இதில் போட்ஸ்லேயே போவாங்க. நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்குது. இங்கே பாருங்களேன், டால்ஃபின்ஸ் எங்கே பார்த்தாலும் டால்ஃபின்ஸ் பார்க்கலாம் போட்டில் போகும்போது. அண்ட் ஃபுல்லாக யாட் வாங்கி போட்டிருப்பாங்க. இந்த ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹாலிடே டெஸ்டினேஷன். இந்த செலிப்ரிட்டிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபுட்பாலர்ஸ் அவங்கெல்லாம் இங்கே வந்து ஒரு ஹாலிடே டெஸ்டினேஷனாக வந்துட்டு யாட் வச்சுட்டு அண்ட் தே ஜஸ்ட் ஸ்பெண்ட் தேர் டைம். ஏன்னா அவ்வளோ அழகான இடம். ஃபுல்லாக பீச்சஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். குழந்தைங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணுற ஒரு கண்ட்ரி இது. அண்ட் இதில் நிறைய ஸ்மால் ஐலாண்ட்ஸ் இருக்குது. அதை ஒரு சிட்டியாகவே இவங்க மாற்றிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறதே ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு சிட்டி தான், ரோவிஞ்ச் அப்படின்னு. இங்கே பாருங்கள், அது ஒரு ஐலாண்டு. அந்த ஐலாண்ட்லேயே வந்து வீடு கட்டி அங்கே ஒரு சர்ச் வச்சுட்டு அங்கேயே கடலாக இருக்குது, அங்கேயே மார்க்கெட் பிளேஸஸும் இருக்குது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நாங்கள் இதெல்லாம் உங்களுக்காக ட்ரோன் ஷாட்ஸ் எடுத்திருக்கோம். இங்கே பாருங்கள், ரோம் கொலோசியம் மாதிரியே இங்கேயும் கட்டியிருக்கிறாங்க. ஏன்னா இது அந்த காலத்தில் ரோமர் தான் வந்து ஆழ்ந்தாங்க இல்லையா. ஸோ அவங்கள மாதிரியே இவங்களும் அந்த கொலோசியம் மாதிரிலாம் கட்டி ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ். இந்த தண்ணி கலரை பாருங்களேன், ப்ளூவிஷ் க்ரீன், அவ்வளோ அழகாக இருக்குது. அண்ட் பயங்கர கிளியர் வாட்டர்ஸ். இதில் வந்து கீழே அடியில் என்ன இருக்குன்னு கூட நம்ம பார்க்கலாம். இன்னும் ஒரு வித்தியாசமான இடம் இந்த நாட்டில் என்ன இருக்குன்னா, இந்த தீவுகள் நான் சொன்னேன் இல்லையா, டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இங்கே மட்டும் தான் பார்க்க முடியும். இது பாருங்கள், டால்ஃபின் ஷேப்பில் ஒரு அழகான ஒரு தீவு. அதுக்கப்புறம் உலகத்திலே இல்லாத ஒரு ஹார்ட் ஷேப்ட் ஐலாண்ட் இங்கே தான் நீங்கள் பார்க்க முடியும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இது நிறைய இந்த செலிப்ரிட்டிஸாக இருக்கட்டும், இந்த பொலிட்டீஷியன்ஸாக இருக்கட்டும், இங்கே வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், கிட்னி பீன் மாதிரி ஒரு ஷேப்ட் ஒரு ஐலாண்ட் இருக்குது. போட்லேருந்து அங்கே வந்துட்டு அங்கேயே டென்ட்லாம் போட்டுட்டு அங்கேயே வந்து ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஒன் டே இருக்கிற மாதிரிலாம் பிளான் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். ஃபேமிலியாக வந்தால் கிட்ஸ் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த சிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அந்த கிளிஃப் மேலே கட்டியிருக்காங்க பாருங்கள். ஒரு பெரிய ராக் தான் அது, ஒரு கிளிஃப் தான் அது. அதில் சுற்றிலும் வீடுங்க, மார்க்கெட்ஸ் இருக்குது, ஷாப்ஸ் இருக்குது, நடுவில் ஒரு சர்ச் இருக்குது. ரொம்ப அற்புதமான ஆர்கிடெக்சர். இந்த இடம் பேர் கர்க் ஐலாண்ட். இது கொரேஷியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஐலாண்ட், ஒரு ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான் சொல்ல முடியும். வருஷத்துக்கு 8 லட்சம் பீப்புள் வந்து இங்கே பார்க்க வருவாங்க. இந்த ஐலாண்டுக்கு வரணுன்னா மெயின் சிட்டிலேருந்து ஒரு பெரிய பிரிட்ஜ் தான் இங்கே கனெக்ட் பண்ணும். அவ்வளோ சூப்பரான ஒரு இடம் தான் இது. கொரேஷியா வந்து உண்மையிலே ரொம்ப அழகான ஒரு கண்ட்ரி. இது வெளியில் நிறைய பேருக்கு தெரியாது. அதனால தான் இந்த வீடியோ நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். ஸோ இந்தியாவிலேருந்து கொரேஷியா வர்றதுக்கு ஃப்ளைட் ட்ரிப் ஒரு 50,000 ஆகும் ரவுண்ட் ட்ரிப். அதே மாதிரி ஹோட்டல்ஸ் ஒரு நாள் 8,000 மினிமம் ஆகும். எவ்ரிடே செலவு லைக் என்ட்ரி டிக்கெட், சாப்பாடுலாம் வந்து ஒரு 8,000 to 10,000 மினிமம் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் வந்தே ஆகணும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னும் நிறைய பிளேசஸ், நிறைய கண்ட்ரிஸ் உங்களுக்கு நாங்கள் காமிக்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.